ராதிகா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே பாக்கியாவும் சரி நாமளும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்கே வீட்டுக்கு போன ராதிகா வீட்டில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது கமலா கேட்குறாங்க, என்ன ராதிகா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? நீ அழுகுறத பார்த்து பாரு, மயவும் அழுகுறா. என்ன ராதிகா, மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கமலா கேட்க, அப்போ தான் ராதிகா சொல்கிறாங்க, அம்மா அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கம்மா. அவர் எனக்கு தாம்மா அடிச்சிருக்காரு, அதுக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்காரு, நான் தான் எடுக்கவே இல்லையே. அப்புறமா அந்த பாக்கியாவுக்கு அடிச்சிருக்காரு, பாக்கியா தான் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, அவருக்கு இப்போது சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல இங்கே கமலாவே ஷாக் ஆகிடுறாங்க. சரிடி, இப்போ மாப்பிள்ளை என்னாச்சு, மாப்பிள்ளை பரவாயில்லையா அப்படின்னு கமலா கேட்க, பரவாயில்லம்மா மாப்பிள்ளைக்கு இப்போது அவர் நல்லா தான் இருக்கார், இப்போது இன்னும் கண் முழிக்கலை. சரிடி, அப்படியே இங்கே வந்த, அங்கேருந்து ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல, நீ ஏன் ராதிகா இப்போ போய் மாப்பிள்ளைய அந்த கும்பலை விட்டுட்டு வந்த அப்படின்னு கமலா கேட்க, ராதிகா சொல்கிறாங்க, அம்மா அங்கே என்ன யாருமே பார்க்கவே விடலம்மா, எல்லாருமே அங்கே போனாலே அடித்து துரத்துறாங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னால் அங்கே இருக்கவே முடியலம்மா, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ ராதிகா, இப்போ நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற. அப்போவே நைட்டே அத்தனை வாட்டி கூப்பிட்றாரு மாப்பிள்ளை, ஃபோனை எடுடி, உன் பிடிவாதத்தை விட்டுட்டுன்னு சொன்னேன், கேட்கல. இப்போது அந்த கும்பலில் போயிட்டு மாப்பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கியே, இதெல்லாம் சரி ராதிகா, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு வா அப்படின்னு இங்கே ராதிகாவாக அனுப்பிடுறாங்க கமலா. இந்த பக்கம் ஈஸ்வரி, இனியா, நம்ம செலியன் எழிலன் நிற்கும்போது டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, ஓகேங்க கோபி கண்ணு முடிச்சிட்டாரு, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே நர்ஸும் போய் பாருங்கம்மான்னு சொல்கிறாங்க. ஆளாக இங்கே ஈஸ்வரி உள்ளே போகிறாங்க. ஈஸ்வரி, செலியன், இனியா 3 பேர் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இங்கே கோபியால் பேசவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு பேசிகிட்ருக்காரு. அப்போது இங்கே 3 பேருமே பேசி முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா நீ போய் பார் கோபியை அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. எழிலும் போக மறுத்துறாரு. அதை பார்த்த இந்த 3 பேருக்கும் செம்ம கடுப்பாகுது. சரின்னு சொல்லிட்டு பாக்கியா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனாலும் வெளியே போகும்போது ராதிகா வராங்க. ராதிகாவை பார்த்த பாக்கியா, வாங்க ராதிகா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகா கேட்குறாங்க, என்ன பாக்கியா வீட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் ராதிகா, இப்போ தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போது இது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கே போகல பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராதிகா இப்போ தான் போகிறேன், அதான் அதான் பாக்கியா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கோபி மேலே ஏதோ ஒரு இடத்துல அன்பும் பாசமும் இருக்க போல் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, ராதிகா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, எனக்கு அவர் மேலே எந்த அன்பும் இல்லை, எந்த பாசமும் இல்லை, ஒரு மனிதாபிநய அடிப்படையில் தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா பாக்கியா நீங்கள் எப்போவோ வீட்டுக்கு போயிருப்பீங்க, அவருக்காக இவ்வளோ தூரம் இங்கேவே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும் பாக்கியா யோசிக்கிறாங்க. இன்னும் ராதிகா இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா போன வேகத்துக்கு ஈஸ்வரி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இப்போ எங்கே வந்த நீனு அப்படின்னு கேட்க, கோபிக்கு இப்போது எப்படி இருக்கத்த? இப்போ தான் என் பிள்ளைய ஐசியூலேருந்து மாற்றி ரூமில் கொண்டா வச்சுருக்காங்க, நீ போய் பார்த்தனா திரும்பவும் அவன் ஐசியூக்கே போயிடுவான், நீ போகவே வேணாம், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே போதும், அவனுக்கு அடுத்த அட்டாக் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ராதிகாவை கண்டபடி பேசுகிறாங்க. ராதிகாவும் ஒன்று லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே பாக்கியா வந்துடுறாங்க. ராதிகா கேட்குறாங்க, அத்தை ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் கோபியை ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், கோபியை பார்க்க விடுங்க நீ அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. பாக்கியா வந்து, அத்தை எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணுறீங்க, கோபி சொன்னாரா ராதிகாவை பார்க்க மாட்டேன்னு, நீங்கள் ஏன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஒரு பாக்கியா இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ கிளம்பு மாலைங்கேருந்து, கோபி சொன்னால் என்ன நான் சொன்னால் என்ன, ரெண்டும் ஒன்று தான், ராதிகா உள்ளே போக முடியாது, அவனை பார்க்கவும் முடியாது அப்படின்னு இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்பன்னு பார்த்து நர்ஸ் வராங்க. வந்துட்டு, மேடம் சத்தம் போடாதீங்க மேடம், எத்தனை வாட்டியாக சொல்கிறது உங்களுக்கு, உள்ளே பேஷண்ட் கூப்பிட்றாங்க, ஒரு ஆள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ஈஸ்வரி உள்ளே போகிறாங்க. போனதும் இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சுப்பா கோபி, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே கோபி சொல்கிறாங்க, நான் பாக்கியாவை பார்க்கணும் அப்படின்னு இங்கே சொல்லவும் ஈஸ்வரி செம்ம ஹாப்பியாக வெளியே வராங்க. வந்ததும் பாக்கியா கோபி உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான், உள்ளே போ அப்படின்னு சொல்ல, இங்கே நான் ராதிகா தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. பாக்கியா ஒன்று, என்னத்தை சொல்கிறீங்க, நல்லா கேட்டிங்களா,
அது ராதிகாவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஏய் பாக்கியா, எனக்கு என்ன காது கேட்காதான் நினச்சியா? அவன் உன்னை தான் கூப்பிட்றான், என்ன நீ போய் கேளு போ அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா போகிறதுக்கு தயங்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு பாக்கியா போகிற மாதிரி போய் ராதிகாவை உள்ளே அனுப்பிடுறாங்க. ஈஸ்வரி ஒன்று, பாக்கியா நீ என்ன முட்டாளா? அவன் ஒன்று தானே கூப்பிட்டான், நீ ஏண்டி இப்போ அவன் அமிச்ச அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி பயங்கரமாக கத்துறாங்க. உள்ளே போன ராதிகா உள்ளே போயிட்டு கோபியை பார்க்குறாங்க. கோபி, என்னை மன்னிச்சிருங்க கோபி. எதுக்காக கோபி என்னை பார்க்கணுன்னு தோணலையா உங்களுக்கு? பாக்கியாவை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் என்ன பார்க்கணுன்னு தோணலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, கோபி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். இங்கே நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்தோடனே பார்த்தா இங்கே ராதிகா பேச பேச கோபியோட ஹார்ட் பீட் பயங்கரமாக எகிடுது. அதை பார்த்த நர்ஸ், மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க மேடம் இங்கேருந்து அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் 2 நிமிஷம் பேசிட்டு போகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் நர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை மேடம் இங்கே பாருங்கள் ஹார்ட் பீட்டு பயங்கரமாக எகிரிட்டுருக்கு. இது இப்படியே கண்டினியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும். ஏன்னா அவருக்கு இப்போ தான் சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவருடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கிளம்புங்க மேடம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கோபி ராதிகாவோட மூஞ்சி கூட பார்க்காம மூஞ்சை திருப்பிக்கிறாரு. ராதிகாவும் வெளியே வந்துடுறாங்க. நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, மேடம் இங்கே பாருங்கள், அவருக்கு பிடிச்சவங்க மட்டும் போய் பாருங்கள், பிடிக்காதவங்க போனீங்க அப்படின்னா அவருடைய ஹார்ட் பீட் பயங்கரமாக எகிரும். அப்படி ஏறுனுச்சுன்னா அவருக்கு திரும்பவும் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த நேரத்தில் அட்டாக் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அதோட நர்ஸ் சொல்கிறாங்க, இவங்களை பற்றி கொஞ்சம் உள்ளே அனுப்பாதீங்க, இவங்களை பார்த்தாலே பேஷண்ட்டுக்கு அட்டாக் பயங்கரமாக வரும்பளுக்கு, ஏன்னா ஹார்ட் பீட் பயங்கரமாக ஏறுது அப்படின்னு சொல்லவும் ஈஸி ஒன்று, நான் தான் சொன்னேன்டி உன் கூட என்றைக்கு வந்தானோ அன்னைக்கு அவனுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுடி, இவளை யார் அனுப்ப சொல்கிறது? பாக்கியா உன்னை தாண்டி கோபி கூப்பிட்டான், நீ போடி, பிடிச்சவங்க போனால் தான் அவனோட உடம்பு சீக்கிரமாக சரியாகுமா, நீ என்ன கொஞ்சம் கொலவாடையாக போகிற, உள்ளே போடின்னு சொல்லவும் இனியா டக்குன்னு பாக்கியாவோட கையை பிடிச்சி வாமா நீனு அப்படின்னு உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. போனதும் இங்கே பாக்கியாவை பார்த்தா கோபி லைட்டாக கண் கலங்குறாரு. இனியா ஒன்று, அப்பா என்ன டாடி, அழுகாதீங்க டாடி அப்படின்னு கண்ணை தொடச்சிடுறாங்க. இங்கே பாக்கியாவை பார்த்த கோபி பொறுமையா, பாக்கியா என்னை மன்னிச்சிரு, அதோட ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே இனியா ஒன்று, ஏன் டாடி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இனியாம்மா, பாக்கியாவனா எவ்வளோ செய்யக்கூடாத அளவுக்கு, மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் பாவமோ துரோகமோ பண்ணிட்டேன், இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. அதோட அந்த நேரத்தில் நான் செத்துட்டேன்னு தான் நினச்சேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம குடும்பத்தை இனிமேல் பார்க்க முடியாதுன்னு தான் நினச்சேன். அந்த செகண்டில் பாக்கியா மட்டும் வந்து என்னை காப்பாற்றலைனா இன்றைக்கி நான் என் இனியம்மாவை பார்த்துருக்கவே முடியாதுமா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாக்கியாவும் கோபி பேசுகிறத பார்த்து லைட்டாக அப்படியே மனசை உடஞ்சி போகிறாங்க. கோபி சொல்கிறாரு, நான் பண்ண தப்பு, அது ராதிகாவை கல்யாணம் பண்ணது தான், உங்களை விட்டு போனதுக்கு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன், அது எனக்கே புரியுது, நான் பண்ண தப்பு பாவம்லாம் மன்னிக்க முடியாது இனியாமா, ஆனால் எப்படி தான் இதெல்லாம் பண்ணனு எனக்கே புரியல, நீ மட்டும் நைட் அன்னைக்கு எல்லாத்த பற்றியும் பேசி எனக்கு புரிய வைக்கலனா இந்த மரமட்டைக்கு புரிஞ்சிருக்காது இனியாமா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கேங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சிருக்கு. நான் பண்ணுற தப்பை சுட்டி காட்டி என்னை திருத்துறவங்க தான் சரியான என் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க, ஆனால் அது ராதிகா பண்ணலை அப்படின்னா அதுலேயே தெரியலையா இனியாமா, ராதிகா என்னை முழுசாக நம்பவும் இல்லை, என்னை முழுசாக ஹஸ்பண்டாக ஏற்றுக்கவும் இல்லை. நான் தான் பாக்கியாவை பற்றி புரிஞ்சிக்காம, பாக்கியா தான் குடும்பத்துடைய தூணுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ராதிகா போய் முக்கியம்னு சொல்லிட்டு போனேன். அதுதான் இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து படுத்திருக்கேன். ஆனால் என் பொண்ணு 1 மணி நேரம் தான் என்கிட்ட பேசினான், என்னுடைய எல்லா தப்பையும் உணர வச்சுட்டா, நான் யாருன்னு புரிய வச்சா, பாக்கியா யாருங்கிறத புரிய வச்சுருக்கா. அப்படி என்ன ஈஸியாக திருத்திருக்கலாமே, ஆனால் ராதிகா ஏமான திருத்தலை. அப்போது ராதிகாவுக்கு நான் அவ்வளோதான் இல்லை, அப்போது ராதிகா என்னை புரிஞ்சுக்கல. பாக்கியா எத்தனையோ வாட்டி என்கிட்ட பேச வந்தா, நான் தான் அதெல்லாம் காதல் வாங்கலை. அப்படி மட்டும் காதல் வாங்கிதானா பாக்கியா என்னை என்றைக்கும் மனுஷனாக மாற்றிருந்துருப்பா. அப்போது எல்லா தப்பும் டேடி தானே பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் கழியாது அப்படின்னு கோபி சொல்ல, பாக்கியா இதெல்லாம் கேட்டு அப்படியே கண் கலங்கிடுறாங்க. கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கோபி சொல்கிறாரு, பாக்கியா அழாத பாக்கியா, நான் உன்னை எவ்வளோ அழ வச்சுட்டேன், இனிமேலும் உன்னை அழ வைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன் பாக்கியா இப்போ அழுகுற அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியாவில் ஒன்றும் பேச முடியல. பாக்கியா அழுதுகிட்டே வெளில ஓடிடுறாங்க. வெளில அழுதுகிட்டே வர பாக்கியாவை பார்த்து ராதிகா
இன்னமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பாக்கியா அழுதுகிட்டே வராங்க. பாக்கியா அழுறத பார்த்தா இங்கே கோபி மனசு மாறிட்டாரோ? அப்போது இனிமே கோபி நம்ம கூட பேச மாட்டார், நம்ம கூட சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா? அப்போது எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு ராதிகாவும் இங்கே செம்மையாக அதிர்ச்சியாகி என்ன பட்டம் தெரியாமல் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க.